வணக்கம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 250 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் அரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக 65 போடுறதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுத்ததாக ஆஃப் பெரிய சைஸ் லெமன் இது பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன் லெமன் ஜூஸ். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இப்போ போட்டிருக்க இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் 65ஓட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக கலந்து விட்டுக்கணும். இது ஒரு 1/2 hour நல்லா இந்த மசாலா சிக்கனில் ஊறினா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பாஸ்மதி அரிசியை வேக வச்சுக்கலாம். அதில் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பாஸ்மதி ரைஸை குக் பண்ணிக்கலாம். சிக்கன் சில்லிக்கும் இதே மெத்தடில் தான் சிக்கன் ரெடி பண்ணணும். சிக்கன் 65 அதை தனியாகவும் சாப்பிடலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ஒரு 200 கிராம்ஸ் கேரட்டும் பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் நல்லா ஒரு 80% குக் ஆனால் போதும், ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அப்போ ரைஸ் நல்லா இருக்காது. 80% குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 65யும் கூடவே பொடிச்சு எடுத்துக்கலாம். மசாலா என்ன அழகாக மசாலா கெட்டியாக இருந்ததுனால சூப்பராக மசாலா கோட் ஆகிருக்கு பாருங்கள். இதை இப்போ அந்த அரிசி வடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அடுத்ததாக பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். 2 எக்கை எடுத்து நல்லா இது பண்ணிக்கணும், கொட்டிட்டு வரக்கூடாது, நல்லா உதிரியாக வரணும். அடுத்ததாக 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அடுத்ததாக 2 க்ரீன் சில்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்ல மீடியம் சைஸு ஆனியன் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இந்த ஆயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இப்போ தான் ரொம்ப கடகடன்னு செய்ய முடியும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளில் கேரட்டும் பீன்ஸும் மட்டும் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம கடகடன்னு சேர்த்துக்கலாம். நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் கேரட்டும் பீன்ஸும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் அப்போ தான் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போதும், அதுவே ஜாஸ்தி. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு 60% கிட்ட நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கேரட் பீன்ஸ்லாம். நம்ம இப்படி கரண்டியில் கட் பண்ணாலே கட் ஆகும். இப்போ அடுத்ததாக இதில் 65 போட்டு எடுத்து வச்சதை நான் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் சாப்பாட்டில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு அடுத்ததாக இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜையும் இதில் சேர்த்துடலாம். கேபேஜை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா இதையே அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சம் அந்த சூட்லேயே அந்த கோஸ் அந்த 65லாம் மசாலா எல்லாம் ஒன்றா சேரும். அடுத்ததாக நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் ரைஸுமே சேர்த்துருக்கேன். நான் 200 கிராம்ஸ் தான் அரிசி எடுத்து வேக வச்சுருந்தேன். அது கரெக்டாக இருக்கும்.
நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ரைஸ் செஞ்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவெல்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ சாதத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வந்து போட்டு கிளறிடக்கூடாது. அரிசி ரொம்ப அப்புறம் உடஞ்ச மாதிரி ஆகிடும். பார்த்திங்களா, ஒரு 5 நிமிஷமாக நான் கிளறினேன். எப்படி சாப்பாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். கோஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நான் இதில் வேறு எந்த சாஸுமே சேர்க்கல, வெறும் சோயா சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் வேணும்னா கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த மிளகுத்தூள் வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டா நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் சைடில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.